ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அடை தோசை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காலையில் நான் ஊற வச்சு தான் போயிருந்தேன். நல்லாயிருக்கும். இதோட அளவு நான் பின்னாடி சொல்கிறேன். நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு பூண்டு, அப்புறம் 2-3 பச்சை மிளகா, அப்புறம் ஊற வச்ச அடை தோசைக்கு ஊற வச்ச எல்லா தானியங்களையும் சேர்த்து நம்ம ரொம்ப மையாவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப குறகுறன்னு அரைக்க வேண்டாம். ஓரளவு நமக்கு தெரியும். அந்த நம்ம அரைச்சா போதும். நல்லா எடுத்து போட்டு பாதி ரெண்டு ஷிஃப்ட்டாக அரைச்சேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மிக்ஸி ஜாரும் பெருசாக இல்லை. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு, அந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். அப்படி இதை ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட் இருக்குது. அப்புறமாட்டு மறுபடியும் இன்னொரு இருக்கிற ஷிஃப்ட்டையும் அரைச்சி எடுத்துட்டேன். ஊற வைக்கிற அளவு சிறுபயிறு, கொண்டக்கடலை, அரிசி இது எல்லாமே ஒரே அளவு. அப்புறமாட்டு உளுந்து அந்த எடுக்கிற அளவில் அரை இது, அப்புறம் வெந்தயம் இவ்வளோத்தையும் தான் நான் ஊற வச்சுருந்தேன். தோசைகளும் நல்லா சூடாகிட்டு தோசையை நான் நல்லா முருகலாக சுடலான்ட்டு சுற்றினேன். சுற்றி நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன், நல்லா காரமாக. இதுக்கு தக்காளி சட்னி, கார சட்னி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நைட்டு புஜ்ஜுமேன் ரொம்ப நல்லா இருந்துன்னாரு. அப்புறமாட்டு காலையிலையும் அதே தான் வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன். ஓகே, டேக் கேர், பாய், லவ் யூ ஆல், பாய் பாய்.